இந்த அக்கா எங்க? அக்காவை அப்பா ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன மன்னிச்சு, வண்டி அப்செட் ஆகி போச்சு. ஃபைனான்ஸர் என்ன மாட்டா 5 லட்சம் கூட 6 லட்சம் கூடன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் பெத்த பொண்ணு மாதிரி இல்ல. என்ன அடிக்கொள்ளு, என்ன உன்னால பண்ணு. என் வாழ்க்கை கெடுத்தது போதாது. இல்ல, அவ புதுசு, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. దానికి எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க. அவகிட்ட சொல்லி ஒரே வச்சு நானே கூட்டிட்டு வரேன். వద్దులే, నువ్వు డబ్బులే ఇచ్చేయి. இல்ல சத்தியமா நானே கூட்டிட்டு வரேன். 1 வீக் ப்ளீஸ். தப்புதான். மாமா கூப்பிட்டா எங்க போகாத. இல்ல வேணாம். என்ன பண்ண சொல்றீங்க? தப்பா பிறந்துட்டாலே. யார் மேலேயாவது கோவம்னா இப்படி பொம்மை போட்டு தான் அடிக்க முடியும். பாவம் இப்படிதான் தாங்குறாளோ. డబ్బులు ఇచ్చేటప్పుడే చెప్పాను కదయ్యా, ప్రతి నెల కరెక్ట్ గా ఇవ్వాలని. ఇప్పుడు అది ఇది అంటున్నావు. ఇంకా 1 వీక్ లో రావాలి, లేకపోతే అంతే. என்னடா ஆச்சு? சும்மா இருக்கடா, இப்ப வர்றா. டேய் டேய் டேய், இங்க வாடா. டேய் டேய், குறுக்க வந்தா நீ பாத்துக்கோ. டேய் சொன்னா கேளு. டேய் என்ன சொல்றேங்க? ஒன்னையும் போட்டுறேன்டா. டேய் கூப்பிடுறா அவனை. டேய் இருடா, இங்க வாடா. ஏ ஒரே அடி அடிச்சா பாத்துக்கோ. அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்கா, அவனை சும்மா சொல்றியா? டேய் அவன் ஒரு ஆளா? என்ன நினைச்சேன்றா? டேய் எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. டேய் கையில சிக்கன மானவனை கொன்றுடா. டேய் ஒருத்தன வரேன்டா, நான் ஒத்தால நின்னு முடிச்சு காட்டேன்டா. டேய் நில்றா பெரியா. யா உனக்கு இருக்கோ எங்களுக்கு இருக்காதா? இது பொண்ணு சம்பந்த விஷயம், பொறுமையா பிளான் பண்ணி தான் பண்ணணும். அவனை தூக்கலாம் போதுமா? அவனை தூக்குறோம் இல்ல உன்னை தூக்கிறேன்டா.
நீயே போய் சண்டை போட்டு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறியா? நான் கொஞ்சம் காசு கூட தரேன். எங்காவது தூரமா தள்ளி ஆட்டோ கீட்டோ வாங்கி பழிச்சுக்கிறியா? பகீர் பகீர்னு இருக்க. என்னடா சின்ன பையன்கிட்ட இப்படி பேசுறான்னு தப்பா நினைக்க வேணாம். என் பிரச்சனை என்னை பத்தி உனக்கு தெரியும். ஆனா அவ அப்படி இல்லை. சில நேரத்தில் மொத்தமா சத்தி போயிடலாம்னு தோணும். சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு, மருந்து கொடுக்க மனசு வரல. ஏதோ ஒண்ணு பார்த்து உடனே சின்னதா ஒரு தைரியம் வந்தது. ஏன் அந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்துற? பார்த்தா ரொம்ப தப்பா தெரியுது. ஒரு நாள் 2 நாள் டைம் கூட எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்லு. என்னாச்சுடா? அவங்க அக்கா என்கிட்ட பேசினாங்க. உங்கள் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு எங்கேயாவது போக சொன்னாங்க. எனக்கு எதுவும் புரியல. அதான் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? நான் என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு ஒரு வழி சொல்லு. எங்க ஒரு நிமிஷம். நாங்களாம் ரொம்ப தப்புங்க. ரொம்ப தூரம் போயிட்டோம், திரும்பி வர முடியாது. நல்லவங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என் கூட சேர்ந்துட்டான். மற்றபடி ரொம்ப நல்ல பையங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அனுப்பிச்சு வைங்க. உயிரே வச்சிருக்கான். கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பான். சத்தியமாக நாங்கள் யாரையும் இனிமேல் சேர மாட்டோங்க. வேணா இப்பயே போயிடும். வாங்கடா. ஏய், இனிமேல் எங்க கூடலாம் சேரக்கூடாதுண்ணா. போதுமாங்க? இவன்தான் தூக்க வேண்டிய ஆள். பெரிய கான்ட்ராக்டர். ஆந்திராவில் எங்கே டெண்டர் இருந்தாலும் இவன் தான் எடுப்பான். எடுத்து போட்டோம். தப்பு இல்லை, இங்கே வந்திருக்க கூடாது. வந்துட்டான், திரும்பி போகக்கூடாது. हेलो, मेरे बहन कल ट्रेन से वहाँ आ रही हूँ. उसका थोड़ा ख्याल रख लेना और उसको कोई नौकरी दिला देंगे. ठीक है, बाय. என் கசின் சூரத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசினேன். அவங்க பார்த்துக்குவாங்க. நாளைக்கு அமுச்சுடலாம் இல்லை? இல்லை, 2 நாள் நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். கொஞ்ச நாளும் எல்லாம் கூடயே பழகிட்டோம்.
ஒரு 2 நாள் மட்டும் வந்துட்டு அப்புறம் அமிச்சிக்கலாமே. சரி. டேய், இதில் எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, பாம்பே போகிறதுக்கு பஸ்ஸு காசு மட்டும் எடுத்துட்டு மிச்ச காசுலாம் அவனுக்கே கொடுத்துடலாம்டா. நமக்கு தான் எதுவும் அமையல, அவனுக்கு அமைச்சிருக்கு. அவனால சந்தோஷமாக இருக்கட்டும். दो मिनट रह गया। आज के दिन मेरे लिए बड़ा खुशी का दिन है। मैं बहुत खुश हूँ। तुम सब मेरे भाई से, तुम सबको अपने दिल में रखो। उसको मारो, गर्दन पे मारो, मारते टाइम बोलो सरदार। उसकी आवाज मेरी कान तक पहुंचना चाहिए। சங்கில பொண்ணுங்கிறான், அதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அங்க கத்துற சத்தம் இங்க கேட்கணுங்கிறான். டேய், நீ இரு, நாங்கள் பார்த்துக்கிறோம்.
வேண்டாம்